நேசிக்கிற பிதாவே, அப்பா உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, எங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை உருவாக்குகிறதா இருக்கிறது. உருவாக்குகிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, சத்திய வார்த்தை எங்கள் இருதயங்களுக்குள்ள ஊடுருவி போவதாக என்று சொல்லி, நாங்கள் பேசுகிறதும் கேட்கிறதும் அது ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிற ஜீவன். இன்றைக்கி எந்தெந்த ஏரியாஸில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜீவன் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறதோ, ஜீவன் உண்டாக கடவுவதாக, உயிர் அடையப்படுவதாக, உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்று கழுதையை உயர்த்த போகிறது கிடையாது. கழுதைக்கும் நமக்குமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன, கழுதை நமக்கு சொல்லித்தர பாடங்கள் என்ன என்பதை குறித்து தியானிக்க போகிறது கிடையாது. அந்த கழுதை மேலே வந்த ராஜாவை, சமாதானத்தை சுமந்து வந்த சமாதான பிரபுவை உயர்த்த வந்திருக்கிறோம். சமாதான பிரபுவை தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த சத்தியம் அவர் மறைந்திருக்கிறத காலத்திற்கு வெளிப்படுத்துகிறவர். அவர் மறைத்து வைக்கிறவர் அல்ல, வெளிப்படுத்த வேண்டும் என்று வைத்து வைக்கிறவர். யுத்தத்திற்கு ராஜா எதில் வருவாங்க? ஹார்ஸில் வருவாங்க. ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். ஹார்ஸ் வில் ப்ரிப்பேர் ஃபார் அ வார், பேட்டில். இந்த குதிரையில் வருவது என்பது ஒரு சமாதானத்தின் நோக்கமாக இருக்கிறது, ஒரு பீஸ் மேக்கிங். 1 ராஜாக்கள் 1:33-35 வரை எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். இங்கே என்னன்னா, தாவீது ராஜா அவருடைய மகன் சாலமோனை கோவேறு கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போக சொல்கிற ஒரு காரியம். அடுத்து, அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். ஹல்லேலூயா. ராஜாவுடைய வாகனத்தில் அதை கழுதை, ராஜாவோட வாகனமே கழுதை அப்படின்னா இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஒரு நல்ல விலையுறந்த ஒரு விலை மதிக்க ஒரு வேல்யூவான ஒரு பணக்கார ஒருத்தர் இருக்கிறார், தொழிலதிபர் இருக்கிறார்னா அவர்கிட்ட என்ன கார்ஸ் இருக்கும்? அவர் நிறைய கார் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பார், கேரேஜ் வச்சிருப்பார், உள்ள நிறைய கார். இந்த வாங்க என்கிட்ட எத்தனை கார் இருக்கேன்னு காட்டுறேன் அப்படின்னு விளாக் எடுத்து காட்டுவார். ஏராளமான கார்ஸ் இருக்கும், விலை உயர்ந்த வெளிநாடுகள்ல இருந்து நிறைய டாக்ஸ் கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, இறக்குமதி. ஏன்னா அந்த ராஜாக்கு அவங்க வைத்திருக்கிறது இன்னும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய ப்ரைடு. ஒரு ராஜா அவருடைய வாகனம், அது முக்கியமான ஈவெண்ட். என்னது? சாலமோன் அவருடைய மகனை ராஜாவாக்கக்கூடிய ஒரு காரியம். அதுல என்ன எதை கொடுத்து அனுப்புறாங்க? கழுதையை கொடுத்து அனுப்புறாங்கன்னா இட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இல்ல, அது ஒன்று அங்க விலை உயர்ந்ததாக இருக்கும், இல்லைன்னா அங்க முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். அதுவும் ராஜாவுடைய ஒரு வாகனத்துல அந்த கழுதையில வராங்க அப்படின்னா அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது, ஒரு அத்தாரிட்டியை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் இன்னைக்கு காலையில் என்னோட வண்டியில வந்தேன், சிஎம்மோட கார்ல இறங்கியிருந்தேன்னா இந்நேரம் இந்த ஸ்ட்ரீட்டை எப்படி இருந்திருக்கும்? பரபரப்பா இருக்கும். அப்ப சாலமோன் ஒரு கழுதையின் மேல ஒருத்தர் வராரு அப்படின்னா, ராஜாவுடைய வாகனத்துல வராரு அப்படின்னா அது ஒரு அதிகாரத்தை, ஒரு அத்தாரிட்டியை குறிக்கிறதாக இருக்குது. 2வது, சாலமோனுடைய ஆட்சி ஒரு பீஸ் மேக்கிங் ஆட்சி, சமாதானத்தின் ஆட்சியாக இருக்கிறது. அது பீஸ்ஃபுல் கிங்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுவும் எதில் வராங்க? குதிரையில் வரல, யுத்தத்துக்காக வரல, தான் ஒரு பதவி பிரமாணம் செய்வதற்காக, பதவி ஏற்பதற்காக ராஜாவாய் ஏற்கனவே ராஜாவாய் இருக்கிற தாவீது தன் மகனை ராஜாவாய் ஏற்படுத்துவதற்காக கழுதையில அனுப்புகிறார். அப்ப யுத்தத்துக்காக அல்ல, ஒரு பதவி பிரமாணம் ஏற்பதற்காக கழுதையில அனுப்புறாங்க. அப்ப சாலமோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒற்றுமையும் வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த வரலாற்று சம்பவத்துல தாவீது ராஜா தன் மகன் சாலமோனை ராஜாவாக நிறுவவும் தன் கழுதையின் மேல ஏற்றி மக்கள் முன் அழைத்து செல்றாராம். யாருக்கு முன்னாடி? மக்களுக்கு முன்னாடி அழைத்து சென்று அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்ற ஒரு ப்ராசஸ் இதில் இருக்குது. ஹல்லேலூயா. சாலமோன் கழுதையில் சென்று ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாய்
மாறுகிறார். ஃபர்ஸ்ட் கழுதையில போறாங்க, அதுவும் ராஜாவுடைய கழுதையில போறாங்க, அபிஷேகம் பண்ணப்படுறாங்க தீர்க்கதரிசினால. அடுத்து ராஜாவாய் பதவி ஏற்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அவர் என்னவா இருக்கிறார்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர். எங்கே என்னமோ பாசத்துல பிள்ளைகளுக்கு சில பேர் இப்படி பேர் வச்சிருப்பாங்க. என்னன்னு பேர் வச்சிருப்பாங்க? ராஜான்னு கூப்பிடுவாங்க. ராஜா இப்போ வந்துருவாரு, ராஜான்னு பாசமா வைக்கிறது. பிறந்ததுக்கு அப்புறம் வைக்கிற பேர். ஒருத்தர் பிறந்ததே ராஜாவாக தான் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறந்ததே அது எந்த ப்ராசஸும் இங்க இல்லை. அவர் போய் பதவி பிரமாணம் ஏற்கல, முன்பே அவர் என்ன பண்ணல, கழுதை வரல. ஒருத்தர் பிறந்ததே ராஜா தான். எந்த ஜாதிகளிடத்திலும் கேட்கப்படாதது, எங்கேயும் செயல்படுத்தாதது, எங்கேயும் இப்படி ஒரு செய்தியே கேட்கப்படலை. ஒருத்தர் பிறந்ததே நம்ம நினைச்சுக்கலாம், எனக்கு பிறந்தது ராஜாங்க, ஆண்குட்டி, சிங்கக்குட்டி, பெண்குட்டி, புலிக்குட்டி, எதோ நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இங்க ஒருத்தர் பிறப்பே ராஜாவா இருக்கிறது. இன்று அதுல இருந்து சற்று ஆழத்துக்குள்ள எப்படி போட்டை திருப்பினாரோ, இன்னைக்கு சற்று ஆழத்திற்குள்ள கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு போக போறார். கேட்கும் போதே இங்க ஒரு இந்த ஆஸ்பத்திரியில இத்தனை நம்பர்ல 8ஆம் நம்பர்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இன்ன பேருங்க, இவங்க அம்மா பேருங்க, இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் சொல்லல. ராஜாவே பிறந்தவர் எங்கங்க? இன்னைக்கு அந்த ராஜாவை குறித்து தியானிக்க போறோம். அவர் எங்கேயும் சென்று அதிகாரத்தை சுதந்திரிக்கவும் இல்லை. அவர் ஏற்கனவே அதிகாரத்தில் தான் இருக்கிறார். அந்த கழுதையே அவர் அதிகாரத்துல தான் கூப்பிடுறார். அவர் ஒரு கழுதை மேல வந்தார்ல, அந்த கழுதையே அத்தாரிட்டியில தான் வான் என்று சொல்கிறார். எவ்ரிதிங் இன் இஸ் கண்ட்ரோல். ஒரு பதவி பிரமாணம் எடுத்து அதிகாரத்துக்குள்ள போய் சாலமோன் ராஜா அவருடைய அடுத்த பொசிஷனை தராருன்னா, அவருடைய எல்லா ஆளுமையையும், அவருடைய எல்லா எல்லைகளையும், அவருடைய எல்லா பொறுப்புகளையும் என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இங்க இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அதிகாரத்துல தான் இருக்கிறார் என்பதை நான் இன்னும் சற்று காண்பிக்கிறேன். இப்போ நீங்க இப்படி கேட்கலாம், பின்ன எதுக்கு அவர் ஏற்கனவே ராஜாவா தான் இருக்கிறார் அப்படின்னா, கழுதையில மேல ஏறி போகிறாங்க அப்படின்னா அது ராஜாவாகிற ஒரு பொசிஷனுக்கான ஒரு ப்ராசஸா இருக்குது. அடுத்த இது ஒரு நிகழ்வா இருக்கு அப்படின்னா, இவர் ஏன் கழுதையில போகணும்? சாலமோன ராஜா என்ன பண்ற, இது ஒரு அரசாங்கம் ஒரு பிளான் பண்ணுது, ஒரு திட்டங்களை, ஒரு ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கு அப்படின்னா, அது ஒரு ஒரு சாதாரணமா இருக்காது இல்ல, ஒரு சிம்பிளா இருக்காருல்ல. இந்த கார்ல அவங்க இன்னைக்கு போறாங்க அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். அப்ப கழுதையில இயேசு கிறிஸ்து போறார் அப்படின்னா வாட் இஸ் த ரீசன்? உங்களையும் என்னையும் ராஜாவாய் மாற்ற. ஹல்லேலூயா. ஒரு காரியம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் எதுக்குனாக நிறைவேறணும்? நீங்களும் நானும் ராஜாவாய் மாற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ராஜா, அப்ப நானும் தான் ராஜா. சொல்லுங்க, நம்ம ராஜா. ஹல்லேலூயா. நம்ம ராஜா நம்மள ராஜாவா மாத்தி இருக்கிறாரு. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அனைத்தையும் கொண்டு வருவதற்காகவும், உங்களுக்குள்ள அனைத்து அதிகாரத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவும் அவர் கழுதையின் மேல வந்தாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அலியா அப்படின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அலியா அப்படின்னா திரும்ப உன் ஸ்தானத்திற்கே வா, உன் இடத்துக்கு வா, நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு நீ வந்து இரு, அதான் உனக்கு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பொசிஷன்ல நம்ம இருந்தாதான் ஆண்டவர் சொல்றார் அது நமக்கு அழகுன்றார். அப்ப நீ இங்க தான் இருக்கணும், நீங்க இங்க இருக்கணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், கழுதையின் மேல ரைடிங் போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு இந்த செய்தியின் முடிவின் வேலையில நீங்க ராஜாவா இருக்கிறீர்கள் என்கிற அந்த கான்சியஸ்னஸை கொடுப்பார், அந்த உணர்வை கொடுப்பார். இந்த செய்தி ஆரம்பிக்க வேலையில ஒரு ஜெபிச்சாங்க ஆண்டி. என்ன ஜெபிச்சாங்க? கண்களை திறந்தருளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வேற விதமா ஜனங்களுடைய கண்கள், யூதர்களுடைய ஜனங்களுடைய கண்கள் திறந்து இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய கண்களை எப்படி டெப்தா திறக்க போறாருன்றதை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 21:2-3 படிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒரு சின்ன ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணும், உன் வண்டியை கொஞ்சம் கொடு, நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன்னு கெஞ்சல. அங்க ஒரு போ, அதுவும் எங்க, உனக்கு எதிரே இருக்கிற இடத்துக்கு போ, உன் எதிரே இருக்கிற திசைக்கு போ. அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை நீ என்ன பண்ணு, அவிழ்த்துக்கிட்டு வா. நீ அவுக்கும் போது யாராவது கேட்டாங்கன்னா இதை மாஸ்டருக்குன்னு சொல்லு, அவன் உன்ட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான்றாரு. ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, அவர் ஏற்கனவே அதிகாரத்தில் தான் இருக்கிறாரு. அவர் போய் ரிக்வஸ்ட் பண்ணல, ஒரே ஒரு ரைடு தாங்க கேட்குறேன், கழுதையில தாங்க கேட்குறேன். இல்லை, ராஜாவுக்குன்னு சொல்லு, மாஸ்டருக்குன்னு சொல்லு, அவன் உன்ட்ட ஒரு பேச்சும் கேட்க மாட்டான், கொடுத்துருவான்றார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் என் தேவன் கொடுக்க தான் கழுதையின் மேலே போனாரு. ஹல்லேலூயா. இது வரும்னு காத்திருக்கிறேன்.
இதற்காக நெடு முழங்கால நெடுநேரமா ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அது மாஸ்டருக்குன்னு சொல்லி கேளு, அது உன்கிட்ட மறு பேச்சு பேசாம உன்கிட்ட வரும்ன்ற. எது நெடுகாலமாய் இருதயத்தை அதான் விரும்பினது நெடுகாலமாய் டிலே ஆகும்போது இருதயத்தை அது என்ன பண்ணுமா, இழைக்க பண்ணுமா. ஆனா விரும்பினது வரும்பொழுது அது ஜீவனா இருக்கும். அது எப்படி வரும்? மாஸ்டருக்கு வேணும் கூடு, ராஜாவுக்கு வேணும். நீங்க சொல்லுங்க, ராஜாவுக்கு வேணும் நீ வா. நீங்க நூற்றுக்கு அதிபதி சொல்லும்போது கேட்டிருப்பீங்க, ஒருவன் நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கேன், ஒருவன் நான் வான்னா வருவான், போனா போவான். அந்த அதிகாரத்தை, இயேசு கிறிஸ்துவ மேல இருக்க அதிகாரத்தை, பொசிஷனை, கிங்ஷிப்பை ஒரு நான் பிலீவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நீங்க வான்னு சொன்னா வருங்க, நீங்க போன்னு சொன்னா போகும். ஹல்லேலூயா. கழுதையை பார்த்து சொல்றாரு அது வரும்ன்றாரு. இவரு போய் கூட கேட்கல, நீ போய் எடுத்துட்டு வா, அது வரும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. அப்படின்னா ஜெபிக்கும் போது ஜெபிச்சிட்டேன், இப்போ என் இயேசுவின் நாமத்தினாலேன்னு போடுற பாஸ்வேர்டு கிடையாது. ஹல்லேலூயா. அவரா நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு சில இடங்களுக்கு நீ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் போகும்போது என் பேரை சொல்லு, உனக்கு இதை கொடுப்பாங்க. 2வது தடவை போய் என் பேரை சொல்லு. 5வது தடவை 6வதுலாம் போனீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே எடுத்து வச்சிருவான். ஏன்னா நீங்கள் அவர் நாமத்தினால வந்திருக்கீங்கன்னு தெரியும். நிறைய நேரத்தில் சில மீட்டிங்லலாம் நான் ஜெபிச்சு முடிக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படின்னு சொல்லலாம், யாராவது எடுத்து கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுன்ட்டு நான் ஆல்ரெடி அவர் நாமத்தில் தாங்க வந்து நிற்கிறேன். அதில் இன்னும் என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி முடிக்கலைன்னா மொனன்னு கூட்டமே கடைசியில் ஜெபிச்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா தொடரும்னு போடலன்னா அவங்களுக்கு முடிஞ்சதா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்னது, தொடரும்னு போடணும். ப்ராக்டிஸ். ரொம்ப காலமாக சின்ன வயசுலேருந்து கேட்ட ப்ராக்டிஸ், பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா ஜெபிச்ச மாதிரியே இருக்காது. அவங்களுக்கு என்னது, தொடரும்னு போடணும். அப்போ தான் அடுத்த வாரம் திருப்பி தொடர முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் அதிகாரத்தில் தான் ஏற்கனவே இருக்கிறார். உங்களுக்கானது யாரும் பெற்று தர தேவையில்லைன்னு சொல்கிறேன். உங்களுக்காக யாரும் போய் சண்டை போட்டு இல்லை நீங்களே சண்டை போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அனுபவிக்க முடியும், ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ஸ்பிரிட்ல இது கலந்துட்டு இருக்குது? எத்தனை பேர் ஆவியில இதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் உறுதியாக சொல்ல முடியும், பேசும் பொழுது எனக்குள்ள பலமாய் கிரியை செய்கிறவர் உள்ள ஒரு பலத்தோட பேசி கொண்டிருக்கிறார். ராபாலா ஷேக்கல் அது யான் தன ரபும். நம்ம படித்தோம் மத்தேயு 21:2 படித்தோம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். எதிரே இருக்கிற அவர் நேராக தான் நடத்துவார். அவர் நடத்தினார்னா, ஒன்று பெரும்படி வைத்தார்னா, ஒன்று கொடுக்கணும்னா, ஒன்று ரிசீவ் பண்ணணும்னா அவர் ஸ்ட்ரைட்டாக தான் நடத்துவார். டு பி ஸ்ட்ரைட், அவர் நேராக தான் அவருக்கு நடத்த தெரியும். அவர் நேர்வழியாய் நடத்துகிறவர், அவர் நீதியின் பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடத்துறார் அப்படின்னா அது நேரா இருக்கும். there is no other way and there is no shortcut. குறுக்கு வழிகள் இல்ல, வேற வழிகள் இல்ல. சொல்லுங்க, ஒரே வழி, அது நேர்வழி, அவரே வழி. ஹல்லேலூயா. ஒரே வழி, நேர்வழி, அவரே வழி. ஹல்லேலூயா. அவருடைய அற்புதம் நேராகத்தான் வரும், தடையில்லாமல் வரும், தடைகளை உடைச்சு வரும், தடைகளை தாண்டியும் வரும். ஹல்லேலூயா. இப்ப சுகம் பெறணும் அப்படின்னா நீங்க தூரத்துல இருந்தாலும் சுகம் தடைகளை உடைச்சுக்கிட்டு வரும். சுகம் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லைங்க. நான் சுகமாகுவதற்கான வாய்ப்பே இல்லை. டாக்டர் சொல்லிட்டாரு, சாரி டு சே, இது ஒரு 6 மாசமோ 5 மாசமோ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் கிடக்கிறான், அவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டானா என்னால் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? அவர் தடைகளை தாண்டி சுகத்தை தருகிறவர், தடைகளை உடைச்சு தருகிறவர். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நேராக தான் வரும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நேராக தான் வரும். சுகம் நேராக தான் வரும். ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்தை குறித்து தான் பார்க்க போறோம். ஒன்று, அற்புதம் நேராக தான் வரும், நேராகத்தான் பெற்றுக்கொள்ளவும் முடியும். 2வது, ஹோசன்னா. சொல்லுங்களேன், ஹோசன்னா, துதி. அவருடைய துதியை குறித்து பார்க்க போறோம். ஹல்லேலூயா. how to praise the right way. துதியை குறித்து ஒரு தெளிவான ஒரு புரிதலை இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார் என்பதுல மாற்றமே கிடையாது. அவருடைய அதிசயங்களை, அவருடைய தயாளத்தை, அவருடைய ஃபேவர்ஸை எப்படி ஸ்ட்ரைட்டா பெற்றுக்கொள்கிறது. ஹல்லேலூயா. எந்த முயற்சியும் இல்லாம, கடினம் இல்லாம எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். யூத ஜனங்கள் எப்படி கத்துறாங்க? சொல்லுங்க, ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. ஹோசன்னா அப்படின்னா என்னது? தயவு செய்து என்னை ரட்சியும், உடனே ரட்சியும், சேவ் அஸ் நவ். தயவு செய்து எங்களை ரட்சியுங்க, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, சேவ் அஸ் நவ், இப்பொழுதே எங்களை ரட்சியுங்க என்று அர்த்தம். என்ன பாட்டு பாடி இருப்பாங்க? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya. அப்படின்னா இன்னைக்கு ரோமரோட கதை முடிய போது, ரோம சாம்ராஜ்யமே இன்னைக்கு என்ன பண்ண போகுது? தகர்க்கப்பட போகுது. ஏன்னா எங்கிட்ட இருக்க ஆள் இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ண போறாரு இயேசு கிறிஸ்து. நாங்க வச்சிருக்கிற ஒரு ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு முன்னாடி நீங்க நிக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ஆட்சி கவலை போகுது என்று ஒரு பாட்டு பாடுறாங்க. என்னோட சேர்ந்து பாருங்க. என்ன பாட்டு? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அப்படிலாம் ரோமன் இன்னைக்கு ஓட போறான், அவன் ஆட்சி இன்னைக்கு கவலை போகுது, ஏன்னா எங்கள் கழுதையில வராரு, அப்படின்னு ஆட்சியை பிடிக்க போறாரு என்று பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரியுமா தெரியாதா? இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரியுமா தெரியாதா? இவன் ஒரே ஊருக்காருங்க, நல்லா தெரியுமா தெரியாதா? அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க, அதிசயத்தெல்லாம் கண்ணார கண்டார்கள். ஹல்லேலூயா. யோவான் 12:13 மற்றும் 17 வாசிப்போம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இஸ்ரவேலின் ராஜா. இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ யாராய் தெரிகிறது? கழுதையில வராரு. முன்னாடி என்னவா தெரியுது? ராஜாவும் தெரியுது. அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று தெரிகிறது. 17வது வசனத்தில் எப்படியாக இருக்கிறது? அவர் உயிரோடு எழுப்பினவர் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். அவர் டெட் ரைசர்னு தெரியுது. அவர் ராஜான்னு சாட்சி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. மற்றொரு காரியம், இவர் யாருடைய நாமத்தினால் வருகிறார் என்று கூட இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? தெரிஞ்சிருக்கு. இவர் தாவீதின் குமாரன் என்று சொன்னா கூட ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்ல. இவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறார் என்றதை குறித்து என்ன சொல்றாங்க? அப்ப இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரிகிறதா இல்லையா? தெரிகிறதா? சந்தோஷம். ஹல்லேலூயா. 21:9 வாசிங்க. மத்தேயுல 21:9 வசனம். மத்தேயு. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலேயே ஓசன்னா. நான் படிக்கும்போது பார்த்தேன், இவர்கள் மாதிரி துதிக்க கண்டிப்பா முடிஞ்சிருக்கவே முடியாதுன்னு பிரிச்சு அவருக்கு ஒரு இவருக்கு ஒரு ஓசன்னான்ற மாதிரி. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஒரு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவருக்கு ஒரு ஓசன்னா, இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று துதித்து கொண்டே வராங்க. அதாவது முன்னடப்பவரும் பின்னடப்பவரும், அவர் பெரிய திரளான கூட்டம் அவரை சூழ்ந்து இருக்கிறது. அதே 21 மத்தேயுல 11வது வசனத்தில் எப்படியாக இருக்கிறது? அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயா உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். ஹல்லேலூயா. அப்ப என்னவாக தெரியுது? அவர் ராஜான்னு தெரியுது. டெட் ரைசர், மரித்தவர்களை எழுப்புகிறவர்னு தெரியுது. அற்புதம் செய்கிறவர்னு தெரியுது. இவர் தீர்க்கதரிசி என்றும் தெரிகிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நல்லா தெரிகிறதா இல்லையா? ஓசன்னா அப்படின்னா சேவியர்னு பாக்குறாங்க. சேவஸ்னா என்ன? ரட்சகர்னு பாக்குறாங்க. சன் ஆஃப் டேவிட், இஸ் அ மெசாயான்னு பாக்குறாங்க. கிங் ஆஃப் இஸ்ரவேல், இஸ்ரவேலின் ராஜா என்று பார்க்கிறார்கள். ப்ராஃபட், இஸ் அ தீர்க்கதரிசி பார்க்கறாங்க. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபுன்னு பார்க்கறாங்க. மிராக்கல் ஒர்க்கர், டெட் ரைசர், அப்புறம் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ண பெற்றவர் என்றும் அறிந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்க? துதிக்கிறாங்க. எப்படி துதிக்கிறாங்க? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ரோமனோட கதை இன்னைக்கு முடிந்தது என்று முழங்கி கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான பிரைஸ் இல்ல? ஒரு வல்லமை மிக்க துதியாக இருக்குது. எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க அவங்களுக்கு. ராஜான்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இவ்வளோ காரியங்கள் தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஆனால் யூதர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. தே நோ ஹூ இஸ் கிங் பட் ராங் கைண்ட் ஆஃப் கிங்டம். அவர்களுக்கு ராஜா இவர் தானே தெரியுது, ஆனால் அவருடைய ராஜ்யம் என்னன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க? ராஜா வாழ்க, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாமும் கூட ஒரு வேளை ரட்சகர்னு துதிக்கிறோம், அவர் சேவியர்னு துதிக்கலாம், அவர் மீட்பர்னு துதிக்கலாம், அவர் என்னோட மனவாளன்னு துதிக்கலாம். பட் இஸ்ரவேல் மக்கள் நல்லா தான் துதிச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஆனால் எதை மிஸ் பண்ணுறாங்க? கொஞ்சம் சொல்லலாமே சத்தமா. அவருடைய ராஜ்யம் என்னன்னு தெரியலை. பக்கத்தில் பட் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ பாவம், எவ்வளோ கத்தி எவ்வளோ பாடி எவ்வளோ ராகங்களில் எல்லா ஸ்கேல்லையும் பாடி பார்த்துட்டாங்க. ஆனால் ஒன்று நல்லா துதிக்கிறாங்க. நீங்கள் நமக்கு நல்லா துதிக்க தெரிகிறது. எத்தனை எட்டுக்கட்டு, எத்தனை விதமான கவி நடையோட, எத்தனை விதமான வார்த்தைகளை, நீர், அவர், நீர், இவர் என்று பலவிதமான வார்த்தைகளுக்கு மேலே வார்த்தை போட்டு, வார்த்தை ஜாலங்கள்லாம் போட்டு துதிக்க
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆக ஒண்ணு நல்லா தெரியுது, அவரை துதிக்க தெரியுது. ஹல்லேலூயா. ஆனால் என்ன ராஜ்யம் என்று தெரியவில்லை. சத்தியத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். 21:9 முன் நடப்பவரும் பின் நடப்பவருமாகிய திரளான ஜனங்களாம். அதே 19 எப்படி போட்டிருக்குது, இதோ பரிசேயர்கள் சொல்றாங்க, இதோ உலகமே அவருக்கு பின்னாடி போகுதான். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த எருசலேமின் வீதிகள்ல உலகமே போகுது அப்படின்னா சற்று இமேஜின் பண்ணி பார்ப்போமே, எவ்வளவு திரளான கூட்டங்கள். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க ஏறக்குறைய 2 லட்சம் பேருக்கு மேல அந்த கூட்டம் கூடியிருக்குதான். இயேசு கிறிஸ்துவை சுற்றி முன் நடப்பவரும், சொல்லுங்க, முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் அவரை சுத்தி குறைந்தது 2 லட்சம் மக்கள் என்ன பண்றாங்க, கூட்டம் இருக்குதான். இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடுறோம், பாட்டு பாடும்போது என்னோட சத்தம் அதிகமா இருக்குதா, இங்க ஒரு 30-40 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சத்தம் அதிகமா இருக்குன்னா யாரோட சத்தம் அதிகமா இருக்கும்? நான் மைக்கில் பாடினா என்னோட சத்தம் அதிகமா இருக்கும், இல்லைன்னா காங்கிரிகேஷனோட கூட்டமாய் சத்தம் போடுறது எப்படி சத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு 2 லட்சம் பேர் சும்மா பாடுறாங்க துதிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சத்தம் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பூமி அதிர்ற மாதிரி இருக்கும்ல. ரோம சாம்ராஜ்யத்துக்கே தூங்குறவங்களாம் எந்திரிப்பாங்க, என்னடா இவ்வளோ சத்தமாக இருக்குது, காலையில் 10 மணி வரையும் தூங்குறவனுங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இப்படி சத்தமாக துதித்து கொண்டிருக்கிறாங்களே, இப்படி நல்லா பாடுறாங்களே என்பது அவங்க சத்தத்துக்கு கேட்டிருக்காதா? இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டிருக்கோம். யாருக்கு கேட்குதோ இல்லையோ, ரோமனுக்கு இது கேட்கணும்னா இன்னும் என்ன பண்ணிருப்பாங்க, தைரியத்தோட. இன்னைக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு, தலை குனியப்பட்டிருந்தாங்க, தாழ்த்தப்பட்டிருந்தாங்க, ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விமோச்சனம் என்று தெரிஞ்சவங்க எப்படி கத்திருப்பாங்க. இதான் வாய்ப்பு, இத்தனை நாளா காத்திருந்தோம், அவரு தான் இவரை வச்சுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஆட்சியை பிடிக்க போறோம், ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கூப்பிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. எப்படி கத்திருப்பாங்க, சத்தமாய் பாடினார்களாம், சத்தமாய், உரத்த சத்தமாய், தண்டர் மாதிரி இருக்குதான். ஹல்லேலூயா. ஆனா துதிக்கிறாங்க, ஆனா என்ன தெரியல, ராஜ்யம் என்னன்னு தெரியல. மிகுந்த கூட்டம் அவரை உயர்த்தி துதித்து கொண்டே வருகிறது. 10,000 இன்னைக்கு கரண்ட் மைண்ட் செட் என்ன தெரியுங்களா, 10,000 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல துதிச்சா அதுதாங்க ரிவைவல். 10,000 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து துதிச்சா ஆண்டவர் கேட்டுருவார். நல்ல இத்தனை பேர் சேர்ந்து கேட்டா அவர் கேட்காம போவாரா? இந்த பஞ்சாயத்து பண்றதுக்குலாம் வாங்க 4 பேர் சேர்ந்து கூட்டு போய் இன்னைக்கு ஒரு என்ன முடிவுன்னு பார்த்துருவோம். இத்தனை பேர் போனால் அவங்க என்ன மறுப்பு சொல்ல போறாங்களா? இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்லாம், குடும்ப பஞ்சாயத்துலலாம் ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பெரிய மீசை வச்சதுக்காகவே கூட்டு போவோம். எனக்கு என் பேச்சை கேட்காட்டியும் இவர் பேச்சாவது கேட்டுருவாங்க என்று என்ன பண்ணுவாங்க, கூட்டு போவாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை கூட்டு போறாங்கல்ல, 2 லட்சம் பேருக்கு மேல கூட்டு போறோம். அதுவும் இவர் நம்மால் வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து வராரு, ராஜாவா வராரு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஆட்சியை. என்ன ப்ரோ ஷியோரா சொல்றீங்களா? டவுட்டே இல்லை ப்ரோ, இன்னைக்கு கன்ஃபார்ம். என்ன ப்ரோ இத்தனை வருஷம் இதே தான் சொன்னீங்க, இன்னைக்கு கன்ஃபார்ம். நம்ம துதிக்கும் போது ஒவ்வொரு தடவை சர்ச்சுக்கு போகும்போது நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, இப்பயாவது நடந்துருமா, அதிசயம் உங்க வாழ்க்கையில மாறிடுமா? டவுட்டே இல்லை, இந்த வருஷம் பிடிச்சிடறோம். ஹல்லேலூயா. டவுட்டே இல்லை, இந்த வருஷம் அந்த காரியத்தை ரீச் பண்ணிடுறோம், அடைஞ்சிடறோம், அதுலேருந்து வெளியில வந்துடுறோம். இவ்வளோ கடன் இருக்கு என்னங்க, இந்த வருஷம் அதெல்லாம் ப்ராஃபஸி வந்துச்சு, அதெல்லாம் ஜெபத்தை போட்டோம். இதுக்கு தான் 10 நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன். அது லென்த் டேஸ் அன்னைக்கு 40 நாள் என்ன பண்ணியிருக்கேன், உபவாசம் போட்டிருக்கேன். பின்ன நடக்காம இப்படி கேட்காம இருப்பார் அவரு. இது ஒரு வகையான த்ரெட்டன். 40 நாள் உபவாசம் போட்டிருக்கேன், அவர் என்ன பண்ணுவார், கேட்காம போயிடுவாரா? சொல்லுங்க. மெஜாரிட்டியா நிறைய கூட்டமாக போய் அவரை நம்ம வழிக்கு மாற்றிடுவோம் என்று நினைக்கிற வேலை சொல்லுங்க நடக்காது. ஐம் வெரி சாரி டு சே, அது வேலைக்கு ஆகாது. அவர்கள் எவ்வளவு சத்தமாக துதித்தாலும் அவர்கள் நினைத்த காரியம் நடக்காதா? நடக்கலையா? நடக்கலை. நல்லா தானே துதிச்சாங்க, நல்லா தானே பண்ணாங்க, நல்ல எமோஷனலாக ஃபீலிங்ஸால இருந்துச்சு, ஆனால் நடக்கலை. அவரை பற்றி அறிந்து தான் துதிக்கிறாங்க. அவர் இரட்சகர், மீட்பர் என்று எல்லாம் சொல்லி எவ்வளோ அவங்களால சொல்ல முடியுமோ அவங்க ஃபோர் ஃபாதர் சொன்ன எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒப்பிச்சிட்டாங்க. சில ஆட்கள் துதிக்கும் போது அப்படியே நோட் பண்ணுவாங்க, என்னெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு. என்னடா இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம வரவே மாட்டேங்குது, இவ்வளோ சூப்பராக ப்ரைஸ் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி வார்த்தைலாம் பைபிளில் இருக்கான்ற ஆச்சரியமாக இருக்கும். சொல்லுங்கள், இதெல்லாம் தெரிஞ்சால் போதாது, ராஜ்யம் என்னன்னு தெரியணும். ஒரு அரசியலில் ஒரு தலைவர் வராருன்னா அவர்கிட்ட என்ன கேட்போம், கொள்கை என்னன்னு கேட்போம். எல்லாம் சரிதாங்க, நல்லா தான் இருக்குது, உங்களுடைய கொள்கை என்ன? அதை வச்சு தான் இவருக்கு சொல்லலாமா என்று என்ன பண்ணுவோம், ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். இவங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா இவருடைய ராஜ்யம் கொஞ்சம் என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன், அவருடைய ராஜ்யம் என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப கஷ்டம், நல்லா துதிச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்டதை விட, அவங்க பாடினதை விட, அவங்க நினைச்சதை விட, ஏன்னா அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் மேலா ஒன்று செய்வார். மேலானதை செஞ்சாரா செய்யலையா? அவங்க கேட்டதை செய்யல, ஆனா மேலான ஒரு காரியத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. அவர்கள் கேட்டது அரசியல் ரீதியாக, அதாவது வெளிப்புறமான ஒரு விடுதலையையும், அவரை அரியணையில அமர்த்தி வைக்கணும். அதாவது ஒரு சேருங்க, அந்த சேர்ல அவரை உட்கார வைக்கணும்னு 2 லட்சம் பேர் என்னென்னமோ பாடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவர் சிலுவையில நம்ம ஆவியில விடுதலை கொடுத்தார். இவர்கள் கேட்டது வெளிப்புறமான ஒரு அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் வரும், ஒரு விடுதலை வரும், ஒரு எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம், தலை நிமிர போகுது, உயர போறோம் என்று துதித்து கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ள ஒரு விடுதலையை தரார், ஸ்பிரிட்ல ஒரு டெலிவரன்ஸை தரார், ஸ்பிரிட்ல ஒரு ரெடிமை தரார். ஹல்லேலூயா. ஸ்பிரிட்டில் ஆவியில ஒரு விடுதலையை தருகிறார். ரெண்டாவது காரியம், இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை சேர்ல உட்கார வைக்க நினைச்சாங்க. ஆனா அவர் உங்களையும் என்னையும் அவர் கூட உன்னதத்தில் அவரோட அமர பண்ணிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. அவரை உட்கார வைக்க நினைச்சு துதிச்சாங்க. அவர் சொல்றாரு, என்ன உட்கார வைக்க நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் உன்னை உட்கார வைக்கிறேன்றார். ஆளுகையில உங்களை என்னையும் அவர் பக்கத்துல உட்கார வைக்க, இவங்க எல்லாரும் உட்கார ஒரு நல்ல ஒரு மாளிகையில போய் அவரை உட்கார வச்சுட்டு நல்ல ராஜா வந்துட்டாருன்னு போய் காலையிலையும் சாயங்காலம் கும்பிட்றதுக்காக வச்சாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை விட உயரத்துல உங்களையும் என்னையும் கொண்டு போய் அவர் பக்கத்திலேயே வீற்று இருக்க பண்ணினாரா, பண்ண போகிறாரா? அமர வைத்தார், அமர பண்ணினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை மகா அன்பு, எத்தனை அருமையான என் மீது அவர் கொண்ட ஸ்நேகம். அழகா வர்ணிச்சு சபையில தான் பேசணும். சொல்லுங்க, எத்தனை அன்பு. இதெல்லாம் அன்பு. சில வேளை நாமும் கூட அவர் ரட்சகர்னு நினைச்சுதானே துதிச்சேன், அவர் செஞ்சிருவார்னு நினைச்சுதானே பாடினேன், இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சுதானே ஜெபம் பண்ணேன் என்று சில காரியங்கள் நடக்காத போது என்னவாயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஒருவேளை நம்ம ஜெபித்த மெத்தட் ஏதோ மிஸ் ஆயிடுச்சோ, ஏதோ ஒரு பேரை என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோமோ. பத்திரிகையிலலாம் ஒரு பேரை மிஸ் பண்ணுவோம்ல பழக்கமாக, அதே மாதிரி ஒரு பேரை மிஸ் பண்ணனால அவர் அந்த பர்சன் கல்யாணத்துக்கு வரலைன்ற மாதிரி, ஒருவேளை அந்த பேரை மிஸ் பண்ணனால அவர் எதுவும் செய்யாமல் போயிட்டாரா? இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஏதோ நம்ம மிஸ் பண்ணுறோம், நம்ம ப்ரேயரில் மெத்தடு மாற்றணுமோ, இன்னும் ஏதோ சேஞ்ச் ஆகணுமோ. சில மெசேஜ்லாம் நான் அப்படியே யூடியூப்பில் பார்ப்பேன், உங்கள் ஜெபத்திற்கான பதில் கிடைக்கவில்லையா, இதோ 7 விதிமுறைகள், இதோ 7 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ப்ரேயர் பண்ணி இப்போயாதும் சாங்ஷன் ஆயிரும், இந்த ஃபார்மை நீங்கள் சேர்த்துருங்கம்பாங்க. இந்த கவர்மெண்ட்டில் சில காரியங்கள் நடக்கலை அப்படின்னா, சில விஷயங்கள் வரலை அப்படின்னா 7 தடவை ஏறி இறங்கியிருப்போம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த ஃபார்ம் என்ன ஏங்க இப்போ தாங்க ஒரு 10 ஃபார்ம் ஃபில் பண்ணேன், நீ இதை ஃபில் பண்ணலம்பாங்க, நீ இந்த ஆதாரத்தை என்ன பண்ணலை, இந்த ஐடியை இணைக்கலன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஐடி இருக்கிறதே நமக்கு தெரியாது. அது மாதிரி ஏதாவது ஒரு ஜபத்திலையோ துதியிலையோ நம்ம மெத்தடில் ஏதோ தப்பு இருக்கா? இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை. ஏதாவது ஒன்று பதில், ஏதாவது மெத்தட் இருக்கா சொல்லுங்க. அப்படிலாம் கிம்லிங்லாம் இல்லை, என்ன ஒரு கிம்லிங்ஸும் இல்லை. அப்போ என்னதாங்க செய்வது? வாட் டு டூ, ஹவு டு டூ, எப்படி செய்வது, என்ன செய்வது? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அவர் உங்களோட பேசுவார். கிங்டம் மைண்ட் இல்லாத துதி சிச்சுவேஷன் துதியா மாறும். ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து துதிக்கப்படாத துதிகள் ராஜ்யத்தின் மனநிலையில இல்லைனாலே சூழ்நிலை துதி தான் வரும். ஒரு காரியம் நடக்கணும், உங்களுடைய பிரசனத்தில் தேவ சமூகத்தில் என்னை உடைத்து ஊற்றி கொண்டு வந்திருக்கிறேன், எப்படியாவது நம்மளுடைய ஃபைலை கொஞ்சம் மேலே வெய்யும், என்னை கொஞ்சம் நினைத்து பாரும். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா தெரியும், என்னை மறக்க மாட்டீங்கன்னா தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபைல் மேலே கவனமா இருங்க. இதெல்லாம் சூழ்நிலை துதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது சூழ்நிலை துதி. இந்த ஓலையை ஆட்டுறாங்கல்ல, குருத்தோலையை, இதெல்லாம் என்னது, வாடி போகக்கூடியது, காய்ந்து போகக்கூடியது. இந்த குருத்தோலையை ஆட்டுற மாதிரி தான் நம்மளோட துதி எப்படி இருக்குது, காய்ந்து போகக்கூடியதாக இருக்குது, தற்காலிகமாக இருக்குது. தினமும் ஓலையை ஆடிட்டு இருப்பாங்க. தேவைக்காக சூழ்நிலைக்காக ஏறெடுக்கப்படும் துதிகள் எல்லாம் சொல்லுங்க சூழ்நிலை துதி. ஆவியில துதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, விடுதலையா இருப்பாங்க. சூழ்நிலைக்கு துதிக்கிறவங்க சூழ்நிலை கைதியா இருப்பாங்க. எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க? கர்த்தர் பேசுறாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ப்ரோ கர்த்தர் பேசுறாரா? ஆம் என்று சொன்னார்கள்னா தொடருவோம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர ஆர்வம் குறையும். யாருக்கு? சூழ்நிலையோடு சேர்ந்து துதிக்கிறவங்க. சூழ்நிலைக்காக, தேவைக்காக சும்மா இந்த சர்ச்சுக்கு போயிடுவோமே, சர்ச்சுக்கு போகலன்னா ஒரு மாறு இருக்குங்க, அதுக்காக தான் வரேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணவே நல்லா முடியல, ஏன்னா அன்னைக்கு போகலன்னா அன்னைக்கு நாள் என்னவா இருக்க மாட்டேங்குது, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமைனா அது கர்த்தருக்கான நாள், அதில் என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு கொடுத்தா அவன் இல்லை, அவர் வருத்தப்படுவார். இதெல்லாம் கிங்டம் மைண்ட் இல்லாததுக்கான நிலைகள். கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க, ராஜ்யத்தின் மைண்ட் இல்லை, ராஜ்யத்தின் மனநிலை இல்லைன்னா டெம்பரவரியாக எதையாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குமா, எங்கேயாவது போய் யார்ட்டையாவது உட்காந்து பேசணும், இல்லை சபையில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் இந்த மெயின்லைன் சர்ச்சிலலாம் சிலர்லாம் பாருங்கள், சர்ச்சில் யாரே இருக்க மாட்டாங்க, ஆனால் கடைசி சேரில் யாராவது உட்காந்தே இருப்பாங்க. எதுக்குன்னா வீட்டில் என்னால் இருக்கவே முடியலங்க, சும்மா போய் உட்காந்துட்டு வந்தது அப்படி இருந்துச்சு எனக்கு அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இதெல்லாம் டெம்பரவரி, தற்காலிகம், எமோஷ்னல். பிரச்சனை வந்தா, தேவை வந்தா துதி ஆட்டோமேட்டிக்காக என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வலியுதே. ஹல்லேலூயா. ஏசன்னை ரச்சித்தார், அவர் டெட் ரைசர், அவர் ராஜா, அவர் தீர்க்கதரிசி, அவர் இம்மானுவேல், அவர் தான் எல்லாம். துதிகள் பாடல், இந்த பாட்டு நல்லா, இது நல்ல வார்த்தையாக இருக்குது, எல்லாம் எடுப்போம். ஆனால் ராஜ்யம் தெரிலனா
அது பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நல்ல பாடினவர் என்று இவர் நல்ல பாட்டுக்காரர் என்ற பட்டம் வேணா நீங்க பெற்றுக்கொண்டு ஆறுதல் பிரைஸோட போகலாம். இந்த மேரத்தான்ல போற எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஓடுற எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குன்ற மாதிரி வேணா நல்ல ஒரு மெட்டுக்கட்டி பாடுறவர் என்று இந்த பூமியில மெச்சு கொள்ளலாம். ஆனா ராஜ்யத்தின் மனநிலை இல்லாதவர்கள் ஆள முடியாது, ஜெயிக்க முடியாது. அவர் வச்ச அந்த இடத்துக்கு, அவர் விரும்பி ரசிச்சு பார்க்கக்கூடிய, நாம் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இருக்க சொல்லுங்க முடியாது, முடியாது. எத்தனை லட்சம் பேர் இங்க சேர்ந்து இதுதாங்க ரிவைவல்னு சொன்னாலும் கிங்டம் மைண்ட் செட் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. அது ஒரு நாள் கடந்து போயிடும், வேணா 10 நாள் நடக்கலாம், ஒரு மாசம் நடக்கலாம், அது மறைஞ்சிரும். அந்த ஒரு மாசம் நீங்க சேர்ந்து துதிச்சிங்கன்னா அதை குறிச்சு ஓஹோன்னு பேசுவாங்க, ரிப்பீட்டடா பார்த்துக்கொண்டே இருக்கலாம். திரும்ப அந்த ஈவெண்ட் நடக்கணும்னா இன்னொரு 5 வருஷம் ஆகும். எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? ரோமர் 14:17 எடுத்து வாசிப்போம். ராஜ்யத்தை குறித்து அறிந்த பவுலுடைய துதி எப்படி இருந்தது? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஃபால்ஸ் ரெவலேஷன், பவுலுடைய வெளிப்பாடு இங்க என்னவா இருக்கு அப்படின்னா, கிங்டம் இஸ் நாட் அபவுட் எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸ், வெளிப்புறம்பான ஒரு காரியம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது இட் இஸ் an inner experience. அது ஆவியில நடக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு நிலைன்னு சொல்றாரு. சந்தோஷம்ன்றாரு, ஜாய்னு சொல்றாரு, பீஸ்ன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? முதல்ல என்னது? புசிப்பும் குடிப்பும் கிடையாது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ரெண்டாவது அவருடைய நீதியா இருக்குது, இஸ் ரைச்சஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய நீதியினால் நீதியாக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை செஞ்சு நல்லா துதிச்சு ஹல்லேலூயா நல்லா பாடி அவருடைய எல்லா பேர்களும் சொல்லி எப்படியாவது எடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் சர்டிஃபிகேட் கிடையாது. இது நீதி என்பது அவருடைய நீதியினால, அவருடைய சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதுனால நீங்களும் நானும் என்னவா மாறி இருக்கிறோம்? சத்தமா சொல்லலாமே, அவருடைய நீதிமான்களாய் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பவுல் சொல்றாரு, அவருடைய ரெவலேஷன் நீதிமான்கள். அடுத்து சமாதானமா இருக்குது, தேவனுடைய ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்குது. இப்ப சமாதானம், ஆண்டவர் சொல்ற சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்திலே உங்களுக்கு தருகிறேன். இன்னும் அடுத்த கட்டம் நம்ம பார்த்தோம்னா அந்த சமாதானக்காரரே என்னவா இருக்கிறாரு? நமக்குள்ள வந்திருக்கிறாரு என்பது ராஜ்யம். அவருக்குள்ள நீங்க மகிழ்கிறது ராஜ்யம். அவருக்குள்ள நீங்க நீதியா ரைட்சியஸா இருக்கிறீங்க. ஏன்னா அவர் ரைட்சியஸ்னா டு பி ஸ்ட்ரைட், அவர் நேர் வழியா நடத்துகிறவரா இருக்கிறாரு. அவரோட நீதியை வச்சிருக்கிறது நீதிமான்களுடைய பாதன்னு ஒன்று வேற இருக்கான். அது ராஜ கம்பீரமா இருக்கும். அது நடுப்பகல் வரைக்கும் எப்படி இருக்கும்? அதிக அதிகமாய் சொல்லுங்க, அதிக அதிகமாய் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் போல இருக்கணுமா? யாரு? நேர்வழியாய் போகிற பாதை, நீதிமான்களுடைய பாதை, ராஜா போல இருக்குமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ராஜ கம்பீரமா இருக்கும். கொஞ்சம் ராஜாவாவது அடி. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. ரைச்சஸ்னஸ், நான் தான் அந்த நீதிமான். சமாதானம், அவருடைய சமாதானமே எனக்குள்ள. சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆனந்தம், இது பேரானந்தம். ஹல்லேலூயா. இந்த ஆனந்தத்தை தினம் வாழ்றது தான் கிங்டம். பக்கத்துல கேட்குறீங்க, இந்த ஆனந்தம் இருக்குதா? இல்ல ஆனந்துன்னு யாராவது உங்க வீட்டுல இருக்காங்களா? ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த சமாதானம் உங்க வீட்டில் நிறைஞ்சு வழிந்து ஓடணும். இந்த செய்தி உங்களை நிறைந்து அவரோட நிறைவுனால அப்படின்னா, குறைவை அவர் நிறைவுனால நிறைவுபடுத்துகிறார் அப்படின்னா, ஒருவேளை சமாதானத்திலேயோ சந்தோஷத்திலேயோ நீதியிலேயோ எதுலையாவது குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தால், இந்த ராஜ்யம் நமக்குள்ள என்பது இதுதான். அப்படி நீதி என்பது அந்த நீதிமான் என்கிற அடையாளம் விடுதலையாய் துதிக்க வைக்கும். ரெண்டாவது ஒரு காரியம், சமாதானமாக வாழ வைக்கும். ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. ஒன்று நடந்தா நான் இப்படி இருப்பேன், ஒன்று நடக்கலைன்னா நான் இப்படி தான் இருப்பேன். எப்படி இருந்தாலும் பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும் ப்ரோ, தாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு எப்படி வேணா இருக்க தெரியும் அப்படின்னா சகித்து கொண்டு வாழ்றவர் கிடையாது. என்னை இது சந்தோஷப்படுத்தாதுன்றாரு, இது என்ன சோகப்படுத்தாதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு, அது அவருடைய சமாதானம். எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆனந்தம், அது அவருடைய ஆவியினால உள்ள இருந்து பப்ளிங் ஆகிறது. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார், நான் எப்படி பாடுவேன், இப்படி பாடுவேன், இதை விட மோசமாகவும் பாடுவேன், இல்ல ஆடி பாடுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சிலர் பாருங்க, அவங்களும் ஆட மாட்டாங்க, ஆடுறவங்களையும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவங்க எப்படி ஆடிட்டே இருப்பாங்க, இவங்க இப்படி பார்க்குறத பார்த்து அப்படியே நம்ம தப்பாக ஏதோ பண்ணிட்டு சபை நாகரிகத்தை ஏதோ கெடுத்துட்டோமோ, குற்ற உணர்வை, உள்ளுக்குள்ளே இருக்கிற நீதி இருக்கிறவங்க குற்ற உணர்வோடு இருக்க மாட்டாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்க? துதிக்கும் பொழுது குற்ற உணர்வை பரப்புவாங்க. இவர்கள் என்னது? கொள்கை பரப்பு செயலாளர்கள். எனக்கு நல்லவர்,
ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை செய்வதனால நான் நீதிமானா ஆக போகிறது இல்லை. ஒன்று இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன், ஒன்று இல்லைன்னா நான் டல்லாக இருப்பேன். இல்லை இல்லை, எனக்குள்ள அவர் இருக்கிறதே எனக்கு எல்லாமும் இருக்கிற மாதிரி. அவர் எனக்குள்ள வந்ததே எல்லாவற்றையும் அவரோடு எனக்குள்ள வச்சிருக்கிறாரு என்கிற திருப்தி. இதுதான் திருப்தியானவர்கள் தேன் கூட்டம் மிதிக்கிறது. இல்லைங்க, ஆக்சுவலி நான் ஃபுல்லாக இருக்கேன், இது வேணுமா, இதுக்கு ஆசைப்படுறீங்களா, இது வாங்கி தரவா, இல்லைங்க நான் ஃபுல்லாக இருக்கேன். தேவனோட ராஜ்யத்தின் மனநிலை திருப்தியாக இருப்பது. மனசு அப்படியே அலை பாஞ்சுக்கிட்டே, அலைகள் ஓய்வது, அலைகள் ஓயாமல் வளர்ந்து அலை வரும், வந்ததோடு நிறுத்துமா, திருப்பி போகும், திருப்பியும் வரும். இது மாதிரி மனநிலைகள் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டும் உள்ளே வெளியே விளையாண்டுட்டே இருந்துச்சுன்னா இது சுச்சுவேஷன், சூழ்நிலை கைதிகள், சூழ்நிலைக்கு துதிக்கிறவர்கள் தேவைகளுக்காக. திடீர்னு சர்ச்சு கிளம்பும்போது ஆர்வமாக புது ட்ரெஸ் வந்தால் நல்லா வர டைமை விட கொஞ்சம் முன்னாடியே வருது. நீங்களாம் அப்படி கிடையாது, எங்கேயோ பார்த்ததை விட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா அன்னைக்கு நல்லா பிரிஸ்காக இருந்தோம்னா நல்லா வருது, இல்லைன்னா வரவே இன்னைக்கு தோணலை. ஆண்டவர் தான் அழைத்து கொண்டு வந்தார், என்னை பிடிச்சு இழுத்துட்டு வந்தார். அப்படிலாம் ஒன்று உள்ள சந்தோஷத்தில் பெருகிறதுனால ராஜாவை குறித்து பாடணும்னு வசனம் சொல்லுது. என் இருதயம் நல்ல விஷயத்தினால பொங்குமா. நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒன்று அப்படி இருக்குது அப்படின்னா அவர் உள்ள வந்தது தான். ஹல்லேலூயா. நீங்கள் கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் உங்களுக்கு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஒரு ரீசன் சொல்கிறேன். ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்தது தான் நீங்கள் கொண்டாடுறதுக்கான ஒரு ரீசன். சொல்லுங்க, அது போதும், இது போதும், எனக்கு இது போதுமே. ஹல்லேலூயா. அவர் வந்தது மட்டும் நம்ம வாழ்க்கையில் போதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள, இதுதான் ராஜ்யம். கொலோசியர் 1:13 எடுக்க வேணாம், நான் படிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, ஃபஸ்ட்டு விடுதலை ஆயிட்டோம். இருளின் அதிகாரம், இருளின்றது ஒரு இடம் இருக்கான், அந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜ்யம் என்பது ஏதோ ஒரு லொக்கேஷன் கிடையாது. எங்கேயோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு லொக்கேஷனை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தெருவு திரும்பி இந்த தெருவு வந்தோன்னா 3வது தெருவில் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இங்கே போய் ஆண்டவர் சேரை போட்டு உட்கார போகிறாரு, அவர் உட்காந்தா நம்ம எல்லாம் என்ன பண்ண தேவையில்ல, ஓட தேவையில்லை என்று நினைக்கிறாங்க. ஒரு ராஜ்யம் வெளியில் கட்டப்பட போகிறத குறித்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுறது அது ஒரு லொக்கேஷன் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. சொல்லுங்க, அவருக்குள்ள நம்மளை உட்படுத்தினார்னா பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டாராம். இது என்னோடதுன்னு. சில பிள்ளைங்கள் பிடிவாதமாக இங்கே அங்கே ஓடும், பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிற மாதிரி பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டாரு. இல்லை இருள் தான் வேணும், நல்லா இருக்குன்னு உட்கார்ந்தவங்கள, இருளில் தவிச்சு கொண்டு இருந்தவங்கள சொல்லுங்க பிடித்து விடுதலையாக்கி அவருக்குள்ள உட்படுத்தினார் என்பதே ராஜ்யம். எத்தனை பேர் கர்த்தர் பேசுறாரு? பக்கத்தில் கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ராஜ்யம் நமக்குள்ள அப்படின்னா அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. இந்த மனநிலையிலிருந்து, அதாவது இந்த மனநிலைனா இந்த ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து துதிக்கும் போது, சுச்சுவேஷன்ல துதியில இருக்கும்போது ஒன்றும் நடக்கலைன்னு பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் கத்துனாங்க, பாடினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஹல்லேலூயா. அது அவ்வளோ தண்டர் சத்தம், திரளான மக்கள், 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆள் கூட்டம் கூடி என்ன பண்ணுறாங்க, ஒன்று நடந்தே ஆகுன்ற ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் சேஞ்சே ஆகாதுன்னு நினச்சாங்க. ஆனால் சேஞ்ச் ஆணுச்சு, அது நடக்கலை. ஆனால் இந்த ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அப்போஸ்தலர் 16:25 எடுத்து வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. என்ன நடக்குது? இது அநேக தடவை நம்ம வாசிச்சிருப்போம். ஒருவேளை உங்கள் பைபிளில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மஞ்சளாக கூட இருக்கலாம், அடிக்கடி வாசிச்சு. பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சிறை என்ன பண்ணியிருக்கு, லாக் ஆகிருக்குது, லாக்கப்புக்குள்ளே இருக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அங்கே உடனே என்னாச்சு, எல்லாம் அசைது. அடுத்து அவங்க கட்டியிருந்த கட்டெல்லாம் அவிழ்க்கப்படுது, அவிழ்ந்து போகுது. ஹல்லேலூயா. இந்த ஈவெண்ட் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஆனால் திரும்ப அதுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். ஒரு புதிய, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது ஓப்பனிங் ப்ரேயரில் என்னவா இருந்துச்சு, கண்களை அவர் திறக்க போறார். இன்னைக்கு கண்களை ஆண்டவர் திறப்பார், ஒரு புதிய பார்வை இதன் மேலே விழ செய்வார். ஹல்லேலூயா. சடுதியிலே அவர்கள் தூத்து கொண்டிருக்கும் பொழுது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து
சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை மாய்த்து கொள்ள போனானோ. ஆஹா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலேருந்து நம்ம எவ்வளோ விழிச்சிருந்தோம், இவங்க தப்பிக்க கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க என்று நினைத்து நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ண போகிறாங்க. தங்களை மாய்த்து கொள்ள போகும்போது பவுல் என்ன பண்ணுறாரு, அண்டி படிங்க 28. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். நாங்கள் ஓடி போகலன்னு அர்த்தம். எப்பா நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் ஓடி போயிட்டோம்னு நினச்சியா? பவுல் கேட்குறாரு, நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினச்சியா? எஸ்கேப்பு எங்களுடைய பிளான் இல்லைன்றார். எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க? எஸ்கேபிசம்ன்றது தப்பிப்பது என்பது என்னது, எங்களுடைய பிளானில் திட்டத்தில் இல்லை. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீயா ஒன்று நினச்சிட்டு தப்பாக முடிவு எடுத்துடாத. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு ஒரு ஆலோசனைகள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, உபத்திரவம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலை துதித்தது போல நீ துதி, உன் கட்ட அவ்வளவும்பாங்க. அவங்க துதிச்சது மாதிரியே நீ துதிச்சுதான் என்னாவ, எஸ்கேப் ஆயிடுவ, உன் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும், உன் நுகம் முறிஞ்சிரும், நீ தப்பிச்சிருவ அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பவுல் இங்கே என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய பிளானு கிடையாது, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீயா ஒன்று நினச்சிட்டு தப்பா. அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாமாய் ஒன்று நினைத்து கொள்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளா ஒன்று நினச்சிக்கிறோம், ஆனால் அப்படி இல்லையா. அவர் சொல்கிறாரு பவுல், நான் இங்கே தான் இருக்கேங்கிறாரு. நாங்கள் ஓடி போயிடலப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீயா நினச்சிக்காத, நீயா தப்பாக ஒரு கால்குலேஷன் போட்டு தப்பு பண்ணிடாத. நாங்கள் ஓடி போகிறது எங்கள் பிளானு கிடையாது. நாங்கள் ஏதோ 4 பேர் சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் ஏதோ துதிச்சு கொண்டு இருந்தோம், உடையணும்னு துதிக்கலை, துதிக்கும் போது உடஞ்சிச்சு. சிறைச்சாலை உடனே நம்ம பாடின அடுத்த 2வது பாட்டிலலாம் என்ன ஆயிடணும், நம்ம தான் துதிக்கும் போது ஃபஸ்ட்டு பாட்டில் உட்காரணும், 2வது பாட்டுக்கு அந்த மிடில் இப்போ எந்திரிக்க சொல்ல வேணா, கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் எந்திரிக்க சொல்லலாம். இது நம்மளோட துதியோட பேட்டர்ன். ஜனங்களுக்கு அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க வைங்க பழகலை, துதிக்க பழகலை. ஹல்லேலூயா. யாராவது ஜும்பா ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மேல் கை, இப்போ கீழ் கை, ஜும்பா ட்ரைனிங்கு, டான்ஸ் இதில் ஸ்கூல்லலாம் போனீங்கன்னா மேலேருந்து ஒருத்தர் பண்ணுவார், அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆடவோ சிரிக்கவோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு வித்தை காட்டணும், இல்லை ஏன்னா தாமாய் உள்ளேருந்து ஆவியிலேருந்து இங்கே யாரும் துதிக்க பழகலை. ஏங்க நானே டென்ஷனோட வந்திருக்கேன், பல டென்ஷனோட, இவன் கையாட்டு காலாட்டுன்றான். நானே பல கவலையோட வந்திருக்கேன், இவன் சிரின்றான். நானே இவ்வளோ பிரச்சனையோட வந்திருக்கேன், அவன் பாடுன்றான். சிச்சுவேஷன், கிங்டம் மைண்ட் இல்லை. 29 வாசிங்க ஆண்டி. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. சம்திங் இஸ் ஸ்பெஷல் இஸ் தேர். ஒரு விசேஷங்க என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க நினச்சாங்க ஏதோ இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணி கட்டுகள்லாம் அவுந்துருச்சு, சிறைச்சாலேருந்து தப்பிக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நம்ம பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பிளானே இல்லை, அவங்களும் அவங்கள காப்பாற்றி கொள்வதற்கு எந்த முயற்சியும் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றுவதற்கு அவங்க சத்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இவர்களுடைய ஒரு துக்கத்தை, இவர்களுடைய ஒரு தவறை நிறுத்தத்தான் இவர் இனிஷியல் எடுத்து கத்துனாரே தவிர, சிறைச்சாலை உடையணும்னு இவங்க கத்தி துதிக்கலை. இவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும், எஸ்கேப் ஆகணும் என்று இவர்கள் துதிக்கவில்லை என்பதை அந்த காவலாளி கண்டவுடன் ஓடி வந்து, நான் ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறான், நான் விடுதலை ஆகணும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே 2 நிமிஷம் அப்படியே ஆவியில் நிறைஞ்சு பேசுங்களேன். நீ பிரஹா ஷேக்கல ஹதியான் தன ரபு லீ பிரபரா ஷேக்கல ஹதியான் தன ரபு நீ பிரபா. அப்பா உங்களுடைய வார்த்தை எவ்வளோ அழகானவைகளாக இருக்கிறது. ஓ ரீபாபா, நீ நேர்வழியாய் நடத்துகிறவர். தேர் இஸ் நோ ஷார்ட்கட்ஸ், எந்த குறுக்கு வழியும் இல்லை. தேர் இஸ் நோ அதர் வே, வேற வழி கிடையாது. நீரே வழியா இருக்கிறீங்க, நீர் நேர் வழியாய் நடத்துகிறவரா இருக்கிறீங்க. ஓ நீதியாய் நடத்துகிறவரா இருக்கிறீங்க, செம்மையாய் நடத்துகிறவரா இருக்கிறீங்க. ஓ ரபாலா, தடையை தாண்டி தடையை உடைத்து நடத்துகிறவரா இருக்கிறீங்க. ஓ ரபாலா ஷேக்கா ரபாலா அது யாந்தன ரபு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராமா அது யாந்தன ரபு. அவர் இரும்பு தாழ்பாலையும் ஒட்டப்பார், நேரா போய் ஒட்டைப்பாரு, வெண்கல கதவை ஒட்டைப்பாரு. அந்த காலத்துலையும் ஒளிபடத்துலையும் இருக்கிற பொக்கிஷங்களை, நன்மைகளை உங்கள் இடத்துக்கு வர பண்ணுவார். இந்த திருடுறவங்களாம் திருட்டு போயிருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவன் எது வழியா வந்தான்னு பார்ப்பாங்க. பார்த்தா ஏதாவது ஒரு பொந்தில் ஓட்டப்பட்டிருப்போம், எங்கேயாவது சைடு வழியா எங்கேயாவது கதவை திறந்து ராஜா மையா போவான், ஒளிஞ்சு தான் போவான். ஹல்லேலூயா. இப்படி ஒளிஞ்சு கிப்லிங்ஸ் எல்லாம் பயன்படுத்தி, யுக்திகளை பயன்படுத்தி, மெத்தட்ஸை பயன்படுத்தி, பிரதர் உங்கள் வாழ்க்கை இப்படி நடந்துச்சு, சந்தோஷம், சாட்சிலாம் சொன்னீங்க, ஆனால் எப்படி கர்த்தர் செஞ்சாருங்க. கர்த்தர் செஞ்சாலும் புரியுது, ஆனால் எப்படின்னு சொல்லுங்கம்பாங்க.
கர்த்தர் செஞ்சாருன்னு எனக்கும் தெரியுது. ஆனால் எப்படி, என்ன பண்ணீங்க? சரி, இவங்க கேட்குறாங்களேன்றதுக்காக இவங்க ஒரு மெத்தடை கொஞ்சம் மசாலாவை தூவி விடுவாங்க. ஒரு 5 நாள் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, யாரையும் ஒருத்தரையும் பார்த்துடாதீங்க. பால்கார் வந்தால் கூட ஜன்னல் வரைக்கும் ஐயா பாலை ஊற்றிட்டு போயிருங்க, என்னை பார்த்துற, யாரையும் பார்க்காம ஏதாவது மெத்தடை பயன்படுத்தியாவது ஏதாவது ரட்சிப்பு நடந்துடாதா? என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் நடந்துடாதா? நான் கேட்ட ஜபங்களுக்கு பதில் கிடைத்திராதா? என்ன பண்ணுறது? ஒரு நாளும் தவறாமல், சில பேர்லாம் ஸ்கூலுக்குலாம் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போய் கடைசியில் ஆனுவல் டேயில் நல்ல சர்டிஃபிகேட் வாங்க, மெடல் வாங்குவோம். எனக்கு சிரிப்பாக இருக்கும், என்னடா நம்மளாம் என்னது காலமே ஃபுல்லாகிடுச்சு, புதுசாக ஒரு ஹேண்ட் புக் வாங்கி அதில் லீவ் போட்டுட்ருக்குறோம். இது லைஃப்பை என்ஜாய் பண்ண தெரியும். நான் அப்படி நினைப்பேன் சின்ன வயசில். போய் ஒரு பரிசை வாங்கி இவன் என்ன தான் பண்ண போகிறான்? ஜாலியாக அன்றைக்கெலாம் லீவ் போட்டு அம்மா அப்பாவோட தாத்தா செத்துட்டாருன்னு நான் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு போயிருக்கோம். சொல்லுங்கள், வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்ல போராட்டமே. போராட்டம்னா கூட அதில் ஒரு நல்லதுன்னு சேர்த்து பாடிட்டாங்க, அதில் சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், வாழ்க்கை என்பது கொண்டாட்டமே, நல்லதொரு கொண்டாட்டமே. 29 வருஷம் 30 வாசிங்களேன். அதாவது இப்போ நான் கிளாரிட்டி எதுக்குள்ள கொண்டு வரேன்னா, பவுலும் சீலாவும் துதித்தது சிறைச்சாலையிலிருந்து வெளியில் போகணும் ஆண்டவரே என்று துதிக்கலை. இவர்கள் துதிக்கும் பொழுது அந்த அஸ்திபாரங்கள்லாம் அதிர்ந்து அவர்கள் கலன்று போயிற்று என்பதை இன்னும் உறுதியாக பார்ப்போம். 30 வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை உணர்றேன், விசுவாசிக்கிறேன். பவுல் கவலை தீர வேண்டுமா, குடும்ப பாரமா, கடன் பிரச்சனையா, இந்த போஸ்டர்லாம் எழுதியிருக்கும்ல, அது மாதிரி ஒரு ரட்சிப்புக்கு அவங்களை நடத்திருக்க மாட்டார். இவர் அறிந்த தேவன் யாரு, இவர் எந்த மனநிலையிலிருந்து துதிக்கிறார், இவர் எந்த மனநிலையில் அவர் புரிந்து வைத்திருக்கிறார், இயேசு குறித்து எந்த ஒரு லென்ஸ் கண்ணாடி அவருக்கு இருக்கிறது, எந்த பார்வை இருக்குது என்பதை அவர்கிட்ட சொல்லியிருப்பார். நிறையா நேரத்தில் இப்படி நடக்குது பாருங்கள் சபைகளில். உங்களுக்கு பிரச்சனையா ப்ரோ, உங்களுக்கு கவலையா, போராட்டமா, சர்ச்சுக்கு வந்தால் எல்லாம் சரியாக போயிடும். சர்ச்சுக்கு வருவான் 2 வாரம் ப்ரோ, ஸ்டில் அதே பிரச்சனை தான். இது ஆண்டவர் மகிமைக்கென்று, இந்த பாடுகள் ஆண்டவரோட க்ளோரிக்கென்று. இதெல்லாம் ஒரு சாட்சி ப்ரோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஆண்டவர் சர்ச்சுக்கு வந்திருக்க பாரு, அதுவே பெரிய விஷயம் தான் சொல்லுவாங்க. உள்ளே வரத்துக்கு இது வந்தால் நீ என்ன ஆயிரும், உனக்கு சரியாயிரும்பாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இதோடையே நீ கடந்து செல்லணும், இதுதான் மகிமை, இதுதான் சாட்சி. இல்லை, உள்ள வர நீ நினைச்சாலே உனக்கு விடுதலை தான் என்பது சுவிசேஷம். திமிர்வாதக்காரன், பேரலைஸ்டு, எஞ்சி நடக்க முடியாது, எஞ்சி நடன்றார். அவன் எஞ்சி நடன்னு சொல்றாரு, எஞ்சி நடக்கணும்னு முயற்சி கூட பண்ணல, நினைக்கிறான்ல, அதுதான் வெற்றி. ஸோ பவுல் ஒரு சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்றாரு. சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பவுல் ஒரு சுவிசேஷம் சொல்றாரு, நல்ல சுவிசேஷம். அதுல அவங்க எப்படி மாறணும், நீ வரத்துக்கு முன்னாடி இத்தனை ஸ்டெப்ஸ் எல்லாம், முறைகளெல்லாம் தாண்டி உன்னை இப்படிலாம் கழுவி, உன்னை மொழிவி, இப்பெல்லாம் மாற்றி நீ வரணும்னு மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லலை. அவர் இயேசு யாருன்னு சொன்னாரு, அதுதான் சுவிசேஷம். அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்றாரு, அதுதான் காஸ்பல். இதுல நம்மளை பத்தி கதை இல்லை, அவர்களை பத்தி கதை இல்லை, இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்தை, அவர் என்ன செய்து முடித்தார் என்பதுதான் சுவிசேஷம். அடுத்து வாசிங்க ஆண்டி. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்க, நீ விசுவாசி, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு நம்ம சொன்னல ஒரு ப்ரோ சர்ச்சுக்கு வந்துட்டாரு, நீ வந்தால் மாறிடுவேன்னு சொல்லி கேட்டு வந்துட்டாரு. இப்போ நடக்கலை நீ வந்து சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறது, உன் வீட்டுக்கார் சரியாகணும், உன் குடும்பத்தில் இவங்களாம் சரியாகணும். இப்படி ஒன்று இருந்தால் வீட்டில் எப்படி நடக்கும்? ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசி, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த செய்தியை கேட்குறீங்கல்ல, நான் சபைகளில் இப்படி சொல்கிறது உண்டு. இந்த செய்தி அவர் வந்து கேட்டிருக்கணும்னு நம்ம வீட்டில் எல்லாம் நினைப்போம். என்னது இது, ஆக்சுவலி என் பையன் வந்து கேட்டிருக்கணும், என் வீட்டுக்காரர் வந்து நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இதை கேட்கும் பொழுது, இந்த ராஜ்யத்தின் மனநிலை உங்களுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பவுல் துதிக்கிறாங்க, கட்டு பவுலுக்கு மட்டும் அவிழ்ந்து போல, சுற்றி இருந்த எல்லாருடைய கட்டும் அவிழ்ந்து போனிச்சான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இருக்கிறாரா, உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா? அப்ப விடுதலை என்பது சத்தியம், அது மாற்ற முடியாதது. பொழுது விடிந்த பின்பு, மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. அப்படி அல்ல,
அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். 37 இருக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் வெளியில போகணுன்ற இன்டென்ஷன்ல, நோக்கத்துல துதிச்சாங்க அப்படின்னா இவ்வளோ காரியங்கள் நடந்திருக்குமா? ஜெயிலேருந்து வெளிலலாம் கூட்டு போயிட்டு வந்தாச்சு, போய் காஸ்பிள் மினிஸ்ட்ரியே முடிச்சு ஒரு ஞானஸ்தானம்லாம் கொடுத்து வந்தாச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளியில கைதிகளை பரவாயில்ல வெளில கூட்டு போறாங்க அப்படின்னா விலங்கு மாட்டியிருப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணிட்டோம், வெளில விட்டுட்டோன்றதுக்காக என்ன பண்ணிடலாம், இவங்க உள்ள இருக்கும் போதும் தப்பிக்கல. நீங்க 36 வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். கவனிங்க, முதலாவது சேவகர் எப்படி பயந்தாரு, இவர் தப்பிச்சு ஓடிடுவார்னு நினைச்சு தன்னையே மாய்த்து கொள்ற அளவுக்கு நினைச்சிருக்காரு அப்படின்னா ஒரு காவலாளி அங்க ஏதோ ஒன்று தப்பிக்கிறதுக்கு ரியலா நடந்த மாதிரி அங்க ஒரு என்னது ஒரு சீன் கிரியேட் ஆயிருக்கு. ஏதோ அடிச்சு உடச்சது மாதிரி ஏதோ நடந்தது மாதிரி இருக்குது, இவங்க ஏதோ தப்பிக்க பிளான் போடுறாங்கன்னு. ஆனா இவர்கள் தப்பிக்க பிளான் போடலைன்னு தெரிஞ்சு அந்த இயேசு கிறிஸ்துவை, இவர்கள் அறிந்த இயேசு கிறிஸ்துவை இவர்களும் அவங்க வாழ்க்கையில வேணும்னு ஆசைப்பட்டு ஞானஸ்தானமே எடுத்துட்டாங்க. இவர் பவுல் சிலாட்டி கூட வந்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சமாதானத்தோட பீஸ்ஃபுல்லாக இங்கேருந்து போங்க பவுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சமாதானத்தோட இங்கேருந்து இங்கே போயிருங்கன்னு சொல்கிறாங்க. பவுல் என்ன சொல்லியிருக்கணும், கர்த்தர் நல்லவர், எங்கள் ஜெபத்தை கேட்டார், அடியேனுடைய ஜெபத்தை கேட்டார், தாழ்மையான இந்த ஏழையுடைய ஜெபத்தை கேட்டார். இப்படிலாம் ஏதாவது சொன்னாரா? என்ன சொல்கிறாரு? அது எப்படிங்க நியாயம்? எடுத்து படிங்களேன். அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? ஏங்க எல்லாருக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தி எங்களை அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தா பாருங்க, பிளட் எல்லாம் வருது. என்ன பண்ணிட்டீங்க? ரகசியமா அனுப்ப பாக்குறீங்களா? வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தப்பிக்கணும்னு நினைச்சவரு, ஐயோ உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம், இது விடுதலை ஆகணும், இதுல இருந்து நான் எப்படியாவது மீண்டு வரணும், போதுன்ற அளவுக்கு அடிக்கிறாங்க. திராணியில் தெம்பில்லாத அளவுக்கு அடிக்கிறாங்க, பிளட் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. இங்கேருந்து எதாவது சொல்லி இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு எதையாவது சொல்லிட்டு வெளில வரும்னு நினைக்க மாட்டோமா? ஐயா சமாதானமாக சந்தோஷமாக இங்கேருந்து போங்கன்றாங்க, பீஸ்ஃபுல்லாக இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும். ரெஸ்பெக்டாக நாங்கள் போகணும். அவர் நேர் வழியாக தான் நடத்துவார், நேர் வழியாக தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. என்னை மறைமுகமாக நீ கொண்டு வந்த, மறைமுகமாக நான் போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக தான் போவேன். நீதிமான்களுடைய பாதை ராஜகம்பீரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு வகையில் இப்படி ஜெபிச்சு இப்படி ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவர் எப்படியாவது கேட்டால் கொடுத்துருவாருன்ற ஒரு காரியத்தை வைங்க, அழுது அடம்பிடிச்சு. ஆனால் நீதிமானுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்காது. அவரே கொடுத்தாரு, ஆண்டவரே விசுவாசம் இல்லாமல் வருகிற யாவும் பாவம்னு எனக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டாக கொடுங்கன்னு சொல்லுவோம். நேராக வரட்டும். ஹல்லேலூயா. அதிகாரத்தில் வரட்டும். அந்த நேராய் வருகிறதுனா என்ன, எனக்கு ஒன்று வேணும்னு சூழ்நிலைக்காக துதிச்சு பெற்றுக்கொள்ளணும் என்கிற மனநிலை குறுக்கு வழி. சொல்லுங்க, ஷார்ட்கட்டு. இவங்க துதிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக தூண்கள்லாம் அதிர்ந்து அவங்க கட்டுகள்லாம் அவிழ்ந்து இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குல்ல, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குல்ல, இதுதான் நேரடியாய் பெற்றுக்கொள்கிறது. ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து துதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நேச்சரா இது நடக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் வெளியே போவதற்கு துதியை பயன்படுத்தவில்லை, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, இப்படி போக மாட்டோம், இப்படி போகணும், அதிகாரியா வர சொல்லுன்றாங்க. அந்த கழுதையை வர சொல்லுன்னார், இங்க வரணுன்றார். என்ன நீ போ, நீ வானா வரணும், போனா நான் வானா நீ வரணும், நான் போனா நீ போகணும், அதிகாரியை வர சொல்லு. நீ போன்னு ப்ளீஸ் பண்ணி கேட்டாலும் இந்த மாதிரி நான் போக மாட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அதிகாரத்தில் வாழணும், எத்தனை பேர் வாழணும், எத்தனை பேர் அதிகார நிறைந்தவராய் வாழணும். இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது அவர் காற்றையும் கொந்தளிப்பை அடக்கும்பொழுது இவர் இத்தனை அதிகாரம் நிறைந்தவராய் பேசுகிறாரே. மக்களுக்கு ஜெபிக்கிறது காமன், ஈஸியாக பழகி போனது. ஆனால் அதிகாரத்திலிருந்து ஒருத்தர் எழுந்து பேசுறது தான் புதுசு. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை ஆச்சரியமாக பார்த்தது என்னன்னா, ஐயரே கெஞ்சின ஜெபம் பழசு, மடிந்து போகிறோம் இது பழசு, ஒருத்தர் எந்திரிச்சு நின்று கீப் குவைட்ன்றாரு, அதிகாரம் பண்றாரு. இந்த வார்த்தை உங்களை ஏதோ பண்ணுதா? 38 வாசிங்க. சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடைய தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். கவனிங்க, நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கே நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜெபிச்சு முடிச்சாலும் கவலைப்படாதீங்க, உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். கம்பீரமா
ராஜ்யத்தின் மனநிலையில இருக்கிறவங்க துதிச்சிட்டாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அந்த ரகமான துதி, தேவ ரகமான துதி, இந்த ராஜ்யத்தின் மனநிலையிலேருந்து துதிக்கிற துதி உடனே இன்ஸ்டண்ட்டாக பதில் கிடச்சிரும். இவர்களுக்கு ஆறுதல் தேவையில்லை. போகும்போது கவனமாக இருக்குன்னு ஆதர பாருங்க. அவர்கள் தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். யார் ஜெபம் பண்றாங்க? ஒன்று நடக்கணும், ஒன்று செய்யணும்னு யார் ஜெபம் பண்றான்? அதிகாரிகள் தான் ஜெபம் பண்றாங்க. பவுலையும் அவங்க கூட்டத்தையும் பார்த்து, ஐயா நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், உங்களை வேண்டிக்கிறேன், ப்ளீஸ் பண்றேன், இங்க இருந்து என்ன பண்ணுங்க. விடுதலை ஆகணும்னு நினைச்சவங்க இப்படி துதிச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார்னு போய் எல்லா இடத்துலையும் சாட்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. அடியனையும் சாட்சியாய் நிறுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு சிறு ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உள்ள ஒரு விதமாய் நீங்க அறியப்பட்டிருக்கிறீங்களா அவரை? அந்த மனநிலையிலிருந்து, ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து துதிக்கும் பொழுது எப்பேற்பட்டதா இருந்தாலும் சாதாரணமா நடக்கவே முடியாது கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்கும். 40 எப்படியாக இருக்குது? 40வது வசனத்துல, அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு வெளியே போனாங்களாம். எந்தபடி? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பவுலும் சீலாவும் துதிச்ச மாதிரி துதிங்க, உங்களுக்கு கட்டெல்லாம் அவிழ்ந்து போயிடும். அவங்க துதிச்சாங்க, நீங்களும் துதிங்க. இவங்க துதிச்சாங்க, இப்படி நீங்களும் துதிங்க. இல்ல, அவர்கள் ஒரு விதமாய் தேவனை அறிந்திருந்தார்கள். அந்த அறிவிலிருந்து, அந்த வெளிப்பாட்டிலிருந்து துதிக்கும் பொழுது அவங்க கேட்காதது நடக்குது. ஆண்டு சொல்றாரு, நீ கேட்டதில்லை, நீ கேட்காதையும் செய்கிறேன்றாரு. அப்படின்னா நீ கேட்க தேவையில்லை, நீ கேட்காதே என்னால் செய்ய முடியும் என்பதை நமக்கு உட்படுத்துறார், புகுட்டுறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், எனக்கு ஐயா எனக்கு குழந்தை வேணும், கோயில் குளமா ஏறி 10 கோயிலுக்கு ஏறிட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தாரா? அவங்க அந்த மைண்ட்லாம் மறந்து போயிட்டாங்க. அவங்க 2 கப்பலும் என்ன பண்ணிட்டாங்க? கப்பல்ஸு அதை நினைக்கவும் இல்லை. அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நினச்சாலே தெய்வ குத்தமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. இதெல்லாம் இதை பற்றி சொன்னாலே என்ன பண்ணுறாங்க? சிரிக்கிறாங்க. நினைக்கவே இல்லைங்க, இப்படிலாம் எங்களுக்கு நடக்கும்னு நினைக்கல. ஆனால் ஆண்டவன் அவனுக்கு இப்படி செய்வேன்றார். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை எனக்கு கொடுங்கன்ற ஐடியாவில் கூட அவங்களுக்கு கிடையாது. இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த வயசில், இந்த 100 வயசில் இப்படி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வோன்னு கூட அவங்க ஜெபிக்கலை. இப்படின்னு நான் உனக்கு தருவேன்னு அவங்க விசுவாசத்தை பெருக்கிறார். ஆபிரகாம் எவ்வளோ விசுவாசத்தில், அந்த மாதிரி விசுவாசம் இல்லை, விசுவாசத்துக்காக எனக்கு ஜெபிச்சுக்கோங்க, விசுவாசம் இல்லைன்னா எனக்கு எல்லாம் நடந்திருக்கும், விசுவாசம் இருந்தால் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசுவாசம் உண்டாகிறதுக்கு இவர் போய் 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 அவன் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். திரும்ப 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 போய் நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு செய்வேன்னு அவர் தான் நம்ப பண்ணுறார். அப்போ நான் ஒரு காரியத்தை, என்னுடைய விசுவாசத்தில் ஏதோ குறைவு போல, என் ஜபத்தில் ஏதோ ஒரு குறைவு போல, நான் நீதியாக இல்லை போல, நான் ஒரு குற்றத்தில் இருக்கேன் போல, அதனால தான் இதெல்லாம் நடக்கலை. அப்போ துதியை மாற்றி பார்ப்போம், ஜபத்தை மாற்றி பார்ப்போம், இந்த மெத்தடி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறேன். அவரை அறிகிற, அதாவது கிங்டம் மைண்டில், ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து துதிக்கும் பொழுது சொல்லுங்க, விடுதலை என்பது சாதாரணம், பெரிய விஷயம் கூட சாதாரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. இயற்கையே ஒரு அசைச்சிரும். நம்ம ஜபம் கொஞ்சம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்மள அசைக்கப்படுற ஜபம். ஆனா இயற்கையே, அதிகாரத்தையே அசைக்க பண்ணுகிறது ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து துதிக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் முடித்ததை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தும் விதமா நீங்க துதிக்கும் பொழுது, கிரைஸ்ட் சென்டர்ல இருந்து, கிறிஸ்து செய்து முடித்தவைகள்ல இருந்து நம்ம துதிக்கும் போது, இனிமேல் நான் ஜெபிக்கும் போது தான், துதிக்கும் போது தான் அவர் என்ன பண்ண போறாரு? வெங்காயத்தை நறுக்க ஆரம்பிக்க போறாரு. இல்லை, அவர் ஏற்கனவே பிரியாணி கிண்டிட்டாரு. நான் கொஞ்சம் மூக்கெழுத்தா போதும் வாசனை தெரிஞ்சிடும், அவர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாரு. என்ன மாதிரி எக்ஸாம்பிள்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர் ஏற்கனவே நீங்க ஜெபிக்கும் போது தான் பார்த்துட்டே இருப்பாரு. ஓகே, கொஞ்சம் ஓகே, 1 மணி நேரம் போகட்டும், அப்புறம் என்ன பண்ணுவாரோ? வெங்காயத்தை நறுக்க இல்லைங்க, ஏற்கனவே சூடா இருக்கு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய மகிமையை காண்பேன். யோவான் 10:1 இருக்குது, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளையனுமா இருக்கிறானா. அப்போ ஒரு வாசல் இருக்கு, நேர் வழியாய் ஒன்று இருக்குது. அந்த வாசல் வழியா வராம வேற வழியா வந்தா அவனை கள்ளன்னு சொல்லுது வசனம். அப்படின்னா என்னது? திருடன், கொள்ளையன், கொள்ளை அடிக்கிறவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி என்ன பண்றாங்க? கொள்ளை அடிக்கிறாங்க. எத்தனை நாள் கொள்ளை அடிக்கிறாங்க? 3 நாள் கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறோமா நம்ம? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய இன்ஹெரிட்டன்ஸா இருக்கும், சுதந்திரமா இருக்கும். குறுக்கு வழியில போய் எடுக்கிற திருடனா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதை நேர் வழியா ஒரு வாசல் வச்சிருக்கிறேன், இந்த வாசல் வழியா வராம ஜன்னல் வழியா ஒருத்தன் வரான், எட்டி பார்க்கறான் அப்படின்னா வேற வழியா, இவங்க வேற வழி இருக்கா?
இது வேற வழி இருக்கா, வேற ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா இப்படின்னு சுத்தியும். இப்போ சர்ச்சுக்கு வரதுக்கு இங்க மெயின் டோர் இருக்கு, இங்க ஒருத்தர் எட்டி பாக்குறாரு, இங்க வெளியில பூந்து பார்க்கலாமான்னு காலை விட்டு பாக்குறாரு, உள்ள வரப்பில்ல. இது பின்னாடி வழியா இந்த பாத்ரூம் வழியா வர பாக்குறாரு. ஏதாவது வழி, ஏதாவது வேற வழி இருக்கான்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி வரோம், என்ன நம்ம என்ன பார்ப்போம், இங்க யார் ஒரு மாதிரி வருது வராது போறாரு நடந்துகிட்டே இருக்காரு. ஒரு இவர் எப்படியா இருக்கும், நம்ம ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் சும்மாவே நடந்தா என்ன சொல்லுவோம், ஒருவேளை எதுக்கும் வீடியோ எடுத்து வைப்போம், இவர் ஒருவேளை திருடனா கூட இருக்கலாம். சந்தேகத்துக்கு சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் இந்த ஏழையில சுத்திட்டு இருக்கிறாரு. சந்தேகத்தோடையும் சுத்தக்கூடாது, சந்தேகம் வர மாதிரியும் சுத்தக்கூடாது. வாசல் வழியா வந்தா அவர் இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரவாளி, பிள்ளை, தேவராஜ்யம் எனக்குள்ள, அவரே எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. அவருடைய நீதி, அவருடைய சமாதானம், அவரால் உண்டாகிற சந்தோஷம், அந்த நிறைவினால் வாழ்வது, ராஜ்யத்தின் மனநிலையில் வாழ்வது, அந்த நிறைவில் துதிப்பது, கிங்டம் மைண்ட்ல துதிப்பது. சொல்லுங்க, நான் ராஜா, நான் ராஜாத்தி, நான் எந்த ஆளுகைக்கும் எந்த அடிமைத்தனத்துக்கும் உட்படுத்தப்பட்டவன் அல்ல. அவர் ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார் அப்படின்னா ராஜ்யத்துக்குரியான எல்லா விதமான எபிலிட்டிஸ், ஆற்றல்களை, வல்லமைகளை, அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கையை பார்த்து சொல்லுங்களேன். இந்த கை பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகுது. இந்த வாய் அநேக வாழ்க்கையை விடுதலை ஆக்க போகுது. நான் யோசிக்கும் போதே, நான் ஒருத்தரை பற்றி நினைக்கும் போதே, நான் நினச்சிட்டே இருந்தேன், ஃபோன் பண்ணிட்டீங்க, இல்லை நினச்சிட்டே இருக்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. நீங்கள் விடுதலை ஆவீங்க, நினச்சிட்டே இருந்தேன் விடுதலை ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை தடவை தான் நம்ம நினச்சவங்க ஃபோன் மட்டும் பண்ணிட்டே புலம்பிட்டு இருக்கிறது. இப்போ உன்னை பற்றி நினச்சிட்டே இருந்தேன், நீ எவ்வளோ கஷ்டப்படுற, நீ நினச்ச மாதிரியே ஃபோன் பண்ணிட்டியே. நான் நினச்சிட்டே இருந்தேன் நீ விடுதலை ஆகாமல் நீ விடுதலை ஆகிட்டேன். நான் நினச்சிட்டே இருந்தேன் நீ கடன்லேருந்து மீள்ற மாதிரி. நான் நினச்சிட்டே இருந்தேன் இந்த போராட்டம் வாழ்க்கையில் விடுதலை ஆகும்னு. அதே மாதிரி ஆயிட்டியே. சொல்லுங்க, இது ராஜாவோட மனநிலை, இது ராஜ்யத்தோட மனநிலை. ஹோசனாவிலிருந்து எல்லாம் முடிந்தது என்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன். அவர்கள் ராஜாவை அறிந்திருந்தார்கள், ஆனால் ராஜ்யத்தை குறித்து அறியவில்லை. சொல்லுங்க, நீங்க ராஜாவும் எனக்கு தெரியும், நான் தான் ராஜானும் தெரியும், எனக்குள்ளதான் ராஜ்யம் என்றும் தெரியும். சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். எங்களை நேசிக்கிற பிதாவே, உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். இந்த செய்தியை கேட்ட யாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆளுகையினால சூழப்பட்டிருப்பார்களாக, உம்முடைய ஆளுகையினால நடத்தப்படுவார்களாக, உம்முடைய ராஜ்யத்தின் மனநிலையில நிரம்பி இருப்பார்களாக. எதையாகிலும் கேட்போமாகில், எதையாவது செய்வோமாகில் அவங்க நினைத்தா ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து செயல்படட்டும். கல்லணை போல புறவாசல்ல, பின்வாசல்ல, குறுக்கு வழியில வேற வழி ஏதாவது உண்டா, வேற ஏதேனும் மெத்தட்ஸ் இருக்கான்னு தேடாம அவர் நேர்வழியாய் நடத்துகிறார். அவர் நேரே உள்ள பட்டணத்துக்கு நேரா போய் அந்த கழுதியை அவிழ்த்து கொண்டு வா என்று சொன்னது போல நேரா போய் கிங்டம் மைண்ட்ல இருந்து துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வருகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் நேர்வழியாய் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் நிறைந்து வாழ்வதை யாராலும் தடுக்கவும் முடியாது, யாரும் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வாழ்வுக்குள்ள ஒரு வாழ்வொன்று உங்களுக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க, அந்த வாழ்வொன்று, அந்த தேவரகமான வாழ்வொன்று நான் வாழ போகிறேன், பிறரை வாழ வைக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார்